திருச்செந்தூர் அருகே பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் காட்சி பொருளாக மாறியதால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேல திருச்செந்தூர் பகுதியில் 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. பராமரிப்பு இல்லாமல் உபகரணங்கள் சேதமடைந்து சமூக விரோதிகள் கூடும் இடமாக மாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இளைஞர்கள் வெளியில் உடற்பயிற்சி செய்யும் நிலை உருவாகியுள்ளதால் அதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்து வருஷமாக ஆச்சு. அது யாருமே பராமரிக்கவும் செய்யலை, எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அது பராமரிக்காமல் உள்ளே சமூக விரோதிகள் உள்ளே போய் சரக்கடிச்சு அது எல்லாமே வீண் பண்ணிட்டாங்க. உள்ள பொருள் எதுவுமே இல்லை. பஞ்சத்தில் சொல்லியாச்சு, அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இதுக்கப்புறமாட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழக அரசும் முன் இந்த இளைஞர்களின் முன்னேற்றத்துக்காக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 20 லட்ச ரூபா செலவில் உடற்பயிற்சி கூடமும் அம்மா பூங்காவும் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு 10 வருஷம், இந்த வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எதுவுமே அதை ஓப்பனே பண்ணல. ஓப்பனே பண்ணாமல் வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கே உபயோகப்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. இருந்தும் அந்த ஏரியாவில் இருக்கிற சில சமூக விரோதிகள் உள்ளே இறங்கி குடிக்கிறதும் மது பாட்டிலில் உடைக்கிறதும் அந்த மாதிரி செஞ்சு உள்ள ஜிம்மில் இருந்த ஒரு உபயோகரணங்களை கூட இல்லை. மீன்ஸ் உபயோகமே படுத்தாமல் அங்கே உள்ள ஒரு பொருளுமே இல்லாமல் அது எதுவுமே காணாமல் போயிடுச்சு. இதை பற்றி நாங்களும் நிறையா பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டோம், கிராம சபை கூட்டத்துலேயும் சொல்லிட்டோம். அவங்க அதை பற்றி எந்த நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை.